தரம் செய்து பிள்ளை கிடையாது. சரி, யார் ரெண்டாவது தரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்துக்கிறது? எனக்கு வயதாகி விட்டது. இனிமேல் எனக்கு கல்யாணம் ஆனா ஏதாவது லாபமா இருக்குமா, எனக்கு அது ஆகுமா, என்ன பார்த்து எனக்கு நீ சொல்றது எனக்கு புரியலங்கிற. கல்யாணம் செய்து குழந்தையே இல்லையே, வேற இனிமேலுக்கு எங்க போய் சேர்த்து அவன் பொண்ணு கொடுப்பான் உலகத்துல? ரெண்டாவது தரத்துல ஒரு பொண்ணு எவ்வளவு கல்யாணம் செய்துக்குவாளா? யாரு பொண்ணு தருவாங்கன்னு நீ கேக்குற? இருக்க பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி செத்து இருந்தாலும் வேற பொண்ணு கொடுப்பாங்க. பொண்டாட்டி இல்லைனாலும் வேற மருதாரம் கட்டலாம். குத்து விளையாட்டு கொடுப்பான். இவனை வச்சுட்டு எனக்கு வேற யாராவது பொண்ணு தருவாங்க? இல்ல உலகத்துல யாராவது ஏத்துவாங்க? ஒருத்தர் ஓக்கப்பட அங்க எந்த கம்பிகாம இருக்க என்ன சொல்றேன்னா, உலகத்துல எங்க தேடிக்கிட்டு போய் பொண்ணு கேட்டாலும் ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்படியானாலும் ரெண்டாம் தரம்னு சொன்னா யாரும் கட்டிக்க மாட்டாங்க. ஆமா, சொந்தத்தோட சொந்தம், சரி, சொத்தோடு சொத்து ஒன்னா சேரணும்னு ஆசைப்பட்டா என் தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா. யாரு உன் தங்கச்சியா? அம்பிகா. அம்பிகா, ஆமா, பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஐயோ, நான் கிட்ட கூப்பிட்டாவே வர மாட்டாள. அப்படி படிச்சுட்டு இருக்கிறா. இப்ப என் கிட்ட வருவாளா? அவன் இருக்கிற மாட்டத்துக்கு அவன் இருக்கிற வாட்டம் என்ன? நீ இருக்கிற மாட்டத்துக்கு என்ன பார்த்தா ஒரே ஓட்டம் ஓடிடுவான். உன்னை எவன் கட்டிக்கலாம்? என்ன கட்டுவாளா? நீ சொல்றதெல்லாம் இது நடக்குமா? என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது கேளுங்க. நேரடியா போறது. சரி, எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. கல்யாணம் செய்து சரி பிள்ளை இல்லாத இப்படி கிடக்குற அப்படின்னு உலகத்துல பாக்குறவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்லுவாங்க? அதனால என் பாப்பாவை நான் ரெண்டாவது தரமா கல்யாணம் செய்துக்கணும்னு போகும்போது எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்போம். சரி, அப்படி கேட்டு ஒத்துக்கிட்டா தங்கச்சி கட்டிக்க, அப்படி இல்லைன்னா சின்ன மாமியால அதுக்கு என்ன சொல்றேன்னா, நாம அங்க போவோம். சரி, என் தங்கச்சி எப்படியா என் தங்கச்சி கிட்ட நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். அவ ஒத்துக்கலன்னா என்ன ஆகுது? நானெல்லாம் அழுது கிழுது அவ கால கேல பிடிச்சா எப்படியும் ஒத்துக்க வச்சுக்கிறேன். சரி, ஆனா எங்க அப்பா அம்மா சண்டைக்கு வந்துருவாங்க. எப்படி அமராவதி வேணாம் என்னன்னு கேளு. என்ன நம்ம வீட்டுல எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை கிடையாது. சரி, என் தங்கச்சி ஒட்டிதான் இருந்தா. அவ வயசுக்கு வந்து ஆள் அனுப்பி விட்டாங்களே, ஒரு துணி எடுத்துட்டு போயிருக்குமா. மாமனுக்கு மாமனின்னு, அக்காவுக்கு அக்கா. அவளுக்கு சடங்கு செய்யறது யாரு? நம்ம தானே. ஆமா, ஒண்ணு செஞ்சது இல்ல. இதுவரைக்கும் ஒண்ணு செய்யல. இருந்தாலும் அந்த வருத்தத்தெல்லாம் நான் மாத்தி பேசிக்கிறேன். நீங்க வாங்க போவோம். போகலாமா? எங்க அப்பா அம்மாவுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அதுக்கு இல்ல அவன்னு பேசாதீங்க. அவரே என்ன சொல்றேன்னா, சரி, பொண்ணு கட்டுற மாதிரி காலை போடுறா. என்ன சொல்றேன்னா, என் தங்கச்சி வயசுக்கு வந்ததுக்கு வராத்துல கோவமா இருப்பாங்க. சரி, நீங்க உட்காந்துருங்க. முன்ன போயிட்டு சரி, எப்படியாவது எங்க அப்பா அம்மா காலை பிடிச்சி மொல்ல கேஞ்சி கூப்பிடுறேன். அந்த குதிரை கொட்டாலே நீ குதிரு. அந்த கொட்டாயில கொட்டாயில போய் பேசி முடிச்சுட்டு வருவா. வந்துருவாங்கல்ல, சொல்லி தாலி மட்டும் கட்டு போடா. சரி சரி, உட்காந்துருங்க. நீ உன் பேச்சுதான் கேட்கிறேன். போடா போடா ஓலை சாதனை போடா. படி உடச்சி நாங்க போய் பேசி முடிச்சுட்டு வரோம். தேவியார் சுவாமி, அப்படி முன்னாடி சாத்தி போட்டு எங்க அப்பா அம்மா உள்ளார என்ன செய்யறாங்களோ தெரியல. முன்னாடி பாங்க. 2 பொட்டை பிள்ளை பிறந்துருச்சு, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு உங்க சின்ன மலை அப்படியே ஓய்ப்பச்சு கிடக்குறாங்க.
மணிக்குள்ளி. ஆனால் நமது மகளாகிய பெரிய மகளோட குரங்கு கேட்கிறது. இது சாரி கேட்போம். ஏய் சாரி என்ன 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 ஏன் இங்க வந்துக்கிற? ஆடாத சொல்லுவோம். என்ன என்ன பெரிய புள்ள வந்து பெரிய புள்ள அல்லது அம்மா என்ன சொல்றேன்? நாம கல்யாணம் செய்து கொடுத்து 12 வருஷம் ஆகி போச்சு. செத்தாடா இவ்வளவு நாள் நம்ம அப்பா அம்மா இருக்கிறோம். செத்தாங்களா போயிச்சாங்களா இருக்கிறாங்கன்னு பேசக்கூடாது. முகம் கொடுத்து அதுக்கு பேசக்கூடாது. உங்க அப்பா வீட்டுல இல்லாத அடிச்சு துரத்தணும். ஏ அப்பா அப்பா வந்தன் மகள் அமராவும் எத்தனையே அப்பா எத்தனையே பெத்த மனம் பித்து உள்ள மனம் கல்வி என்னடா ரோனிமானா? எப்படியா என்னடா வாழப்பழம் பேச என்னடா என்ன அடிச்சாலும் ஊட்டு நீங்க இருந்தாலும் இருங்க. இருந்தாலும் நம்ம பெத்த இவ்வளவு நாள் வராது அந்த சக்கரத்தை கட்டி எப்படியா இருந்தாலும் அப்படியே நான் சொல்ற நீ கேடு. நாளைக்கு நம்ம இறந்துட்டா இந்த சொத்து போற யாருக்கு? அதுக்கு ஒரு பாகம் சரி கொஞ்ச நேரம் இருங்க. வளர்த்து வயசுக்கு வந்து ஆளை விட்டு சொல்லி பொருத்தம் பேச கட்டிட்டு இன்னைக்கு என்னத்துக்கு அவன் மயிர கொடுங்க. செல்லம் அவர் கேஜெட்ட பண்ண போறா. அம்மா ஆமா என் பாகத்தினை கண்டதினால் என்றென்றைக்கு தீர்க்காதல இருப்பான்னு உனக்கு வரமளித்திருக்கிறேன். நான் தகப்ப உன்னை பெத்த தாயோ உன் முகத்தை எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாள். ஏம்மா என்ன கோபம்? மறுநாள் ஒரு தகப்பன் தாய் இருந்தாலும் எட்டி பார்த்துக்கிற ஒரு வாய் ஆமா அதெல்லாம் முடியாத கரெக்ட் பாரு. பிள்ளை தாய் தான் பிள்ளை போடுவாங்க. இப்ப நீ என்ன வர நீ இல்ல நம்ம பிள்ளைங்க போடுவாங்க. நல்ல கேள்வி நல்ல கேள்வி. என்னது? ஆமா நான் வளர்த்த புள்ள பெத்தது மட்டும்தான் அவ வளர்த்ததுலாம் ஆல்ரெடி என் பேச்ச அவ கேட்பாளா? ஏன் சாமி சாமி நீ எதுக்கு அழுவுற?
என் முகத்தெடுத்து ஏன் எடுத்து பார்க்காம என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. ஆமா என்ன பெத்த பிள்ளைய விட மத்த பிள்ளைய நினைக்கிறீங்க. அம்மா நீங்க பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்த மாப்பிள்ளைய தானே கல்யாணம் செய்துக்கிட்டு போறோம். ஆமா என்னப்ப இல்ல இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அங்க நின்னா இங்க நின்னா அப்படி இப்படின்னு உலகத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி வச்சது அந்த கிடையாது. பேர்ல வந்தது கிடையாது இன்ன வரைக்கும் இல்ல. நீங்க பார்த்த மாப்பிள்ளை தானே கல்யாணம் செய்து வச்சீங்க. உங்களுக்கு என்ன கோவம்? என்ன என்ன என்னடி அடி இவ கூட்டிக்கிட்ட பத்தி இவ புள்ள பெத்திருந்தா தானே இவளுக்கு புள்ள வருது என்னன்னு தெரியும். கல்யாணம் பண்ண நாளாவே இது நாள் வரைக்கும் நம்ம அரண்மனைக்கு வந்து எட்டி பார்க்கல. நீ நோய் வந்து கடந்த அன்னைக்கு வந்து உன்னை பார்க்க வரல. இன்னைக்கு வந்துக்கிறேன் அவளுக்கு வர தங்கச்சிக்கு வயசு நோய் வந்து தெரியாது. இன்னைக்கு என்ன வந்துட்டாலும் போய் கூட்டிட்டு நிக்கிறேன். அக்கா பாவங்க உடுக்க அவன் என்னக்கா பண்ணுவா நீ பத்தினியா இருந்திருந்தா போய் பத்தினி கூட வந்து நிப்ப. அவுச்ச நீ ஒரு அவுச்சாரி அவ ஒரு அவுச்சாரி இவ ஒரு அவுச்சாரி அவள ஒரு அவுச்சாரி. யாரத்தான் சொல்ற யா பிள்ளையா இருந்தானா ஊரா முட்டை பிள்ளையா எங்க அம்மா சொல்றது தெரியுது. சாய போல புள்ள நூல போல சால எங்க அம்மா ஏற்கனவே தேவையால இருந்தாளா? அப்படி போ வீடு எடுக்கிறேன் இவ அவசாரியா இவ அவசாரியா இவளை கூட பிறந்தவங்க தானே ஒரு இடத்துல வந்தா தானே அவ புள்ள பெத்தப்பா. இவ கூட பிறந்தவங்க தானே அவசாரி. என்னடி அது நான் பத்தினியாரத்தை வச்ச தண்ணி புள்ள பெத்தேன். அது சக்காத்தி வளர்ப்பு சரியில்ல. அம்மா உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி நடந்தது தவறுதாம்மா. கட்டிப்ப நவரட்டை எல்லாம் ஒரு ஆளு எங்களுக்கு நான் ஏன் வரல தெரியுமா? அம்மா என்ன உன் வீட்டுல கருமாதியா கட்டா டொக்குமா மேல எனக்கு கோவம் இருக்கத்தான். பொண்ணுக்கு பொண்ணு ஏமா என்ன காரணம்? எதுக்கு என் தங்கச்சி வயசுக்கு வந்த உடனே என் வீட்டுல ஆம்பளை பிள்ளை கிடையாது, தாய் மாமன் கிடையாது செய்யணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகை கொண்டாந்து கொடுத்த உடனேவே நான் எங்க வீட்டுக்காரர் பத்திரிகை எடுத்துக்கிட்டு படிச்சு பார்த்துட்டு நம்ம தங்கச்சிக்கு நம்ம தான் இதெல்லாம் செய்யணும். நம்ம தங்கச்சிக்கு நம்ம தான் இந்த சடங்கெல்லாம் செய்யணும். நானும் என் கணவரா பணம் சேர்த்து வச்சிருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கு 10 பவுன்ல நெக்லேஸோட 600 எடுத்தமா எடுத்தீங்க. திருச்சி சாரதாவுக்கு போயிட்டு 10,000 ரூபாய் பட்டு போடும் என் தங்கச்சிக்கு எடுத்தீங்க. எல்லா பொருளும் வாங்கி உங்களை தின்னுட்டு போன எடுத்தது உண்மை. இதெல்லாம் எடுத்தாந்து வச்சுட்டு நான் என் கல்யாணம் பொறுப்புல என்னுடைய தாலி கட்டி என் புருஷன் இருக்கிறாரு என் மண்ணுவருக்கு. ஐயோ ரொம்ப உடம்பு முடியாத போய் சீரியஸ் ஆகி போயிடுச்சு. வாந்தி வைத்தாலும் போய் ஆளு என்ன செய்ய தெரியுமா? இன்னும் ஒரு நாளைக்கு நம்ம தங்கச்சி போய் பாத்துக்கலாம். புருஷன் உயிர் போனா பார்க்க முடியாது. பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரியில ஒரு மாசமா பெட்ல வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்துருக்கோமா. அதனாலதான் வர முடிய கிடையாது. இவன் இப்பெல்லாம் சாக்கு போக்கு சொல்லுவான்னு நினைச்சிட்டே வந்திருப்பா போல. இதை நான் நம்புறேன். மருமகனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. வந்துட்டாரா அவன் வாய் ஒரு கட்ட மாட்டான். எதை கடத்த பொறித்து ராமடியும் காலையில நைட்டு ஃபுல்லா ஆட்ட ஆடுறான். பகல்ல என்ன வாங்கிட்டு வரான்? நைட்ல திங்கறதுக்கு புட்டிங் கேக் வாங்கிட்டு வந்து ராமடியும் தின்னுட்டு உட்காந்துக்கிறான், தூங்குறான். இப்படி அதை கல்யாணம் செய்து ஊர் மக்கள் எல்லாம் என்ன பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன பிள்ளை இல்லா பாவி இத
ஆமா எங்க செம்மாரி கொண்டு ஓட்டிட்டு அங்க ஓடுற அவன் ஓடுவா இங்க வா. உங்களை குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் இருப்பா வரேன். வாகனம் வருது, வாகனம். இருமா வரேன். இரு, நான் சொல்றேன். நீங்க அங்க நில்லுங்க. அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். புள்ள இல்லைன்னு சொல்றாங்க. சொல்றாங்க சொல்லுவாங்க நான் என்னம்மா செய்யணுங்கிறியா? ஆமா நீ புள்ள கூட பிள்ளைக்கு. போடி, அம்மா வீட்டுக்கு போயிரு. ஏய் இங்க வாடி. அங்க நில்லுப்பா வரேன். சரி எப்படி கேக்குறது போயிட்டு இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. படிச்சுக்கிட்டு இருக்கிறா அவ ரெண்டாம் தரமா தங்கிச்ச குடுன்னு கேட்டா அதே எங்க எங்க என்ன பெத்த இருக்கிறா பாரு ஆயா வாய கடை வாயால் நுர போட்டு போட்டு அவங்க கத்து ராட்சிச்சு இதான் சமயம் மூலி முக்காடு போட்டு எப்படி நம்ம காரியத்தை சாதிக்கணும். ஓயா அப்பா காலை எப்படியா நைந்து பிடிச்சிக்கிடி போறோம். நீனு சப்போர்ட் பண்றியா கிட்ட எடுத்து ஒரு வாட்டி அப்பா ஆமா பிள்ளை அதை விட இன்னொன்னு இப்போ இப்ப எந்த சக்கரத்து பார்த்தா அவர் பிள்ளை காய்ச்சி மரத்தை தாண்டி சேர்க்கிறாங்க சக்கரத்தை. அது இல்ல இப்போ பிள்ளை இல்லன்னு சொல்லி நம்ம வேற எங்கேயாவது ஒரு பொண்ணு கட்டணும்னு வச்சுக்க ரெண்டா அவன் வந்து நாளைக்கு என்ன செய்வா சொத்துல ரெண்டா வீட்டுல ரெண்டா காட்டுல ரெண்டா சரி அவன் முகத்துல ஒரு புள்ள பிறந்துருது உன்னை பெரிய மாட்டேன் பெரியம்மானு கூப்பிடும் தங்கச்சி வைக்க பிறந்த அம்மா இது நம்ம சொத்தோட சொத்து நம்ம சொந்த தங்கச்சி நம்மள அம்மானு பெரியம்மானு கூப்பிடாத அம்மானு கூப்பிடும் வேற ஒருத்தி பிள்ளையா நம்ம வந்து பெரியம்மானு கூப்பிடும் நான் கிட்ட நின்று எடுத்து சொல்றேன் நல்லபடியா நீ உப்பம் காண பிடிச்சி போடி ஏமா ஏன் வர என்னம்மா என்ன தயங்கி தயங்கி நிக்கிற என்ன உங்களை தேடி நான் ஓடி வந்த ஊர்ல பூரா எங்களை பார்த்து என்னென்ன பிள்ளை இல்லாத அப்பாவின்னு சொல்றாங்களே ஆமா அதுக்கு நாங்க நானும் செத்து போனாலும் ஆமா என் புருஷன் செத்தாலும் கொல்லி வைக்கணும் கூட ஒரு புள்ள இல்ல அது மட்டும் கிடையாது நாங்க எழுகிட்டு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் ஆமா யாரோ அனாதி திங்கிருமா இல்லையே திங்க கூடாது நம்ம சொத்து நம்ம கிட்ட தான் இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அதனால உங்களை தேடி வந்த விஷயம் சொல்லு என்னன்னு சொல்லு எப்படியாவது என் புருஷனுக்கு ஒரு ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது ஏன் ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ண வச்சு வேண்டியது அதானே எத்தனை நாட்டுல எத்தனை பேர் இருக்கு அதுக்கு யாருமதி என்ன தேவை நீ யாரெல்லாம் எடுத்து வந்து கல்யாணம் பண்ணுவீங்க அந்த எண்ணம் தான் ஐயோ உங்களுக்கு ஒரு வார்த்தை அப்பா இருக்கிறாரு ஒரு வார்த்தை எப்படி சொல்லுவோம் போய் கட்டிட்டு வந்தியா என்ன ஒரு வார்த்தை கேட்டியா என் கைது சாதி மோல என் தேவட பெத்த மோல ஓகட்டம் பெத்த மோல ஒரு வார்த்தைக்கு சரி என்ன ஒரு வார்த்தை கேட்டு என் மருமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படின்னா அப்படி நீ கேட்க கூடாது சரி இப்ப நான் என்ன சொல்லணும் நம்ம நாடு தவிர மீதி எங்க சென்னாலும் சேர்ந்து நம்ம பார்த்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் பார்த்து கட்டி வைக்கிறேன் ஒரு வார்த்தை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதை சொல்றேன் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ சொல்லக்கூடிய வார்த்தையில சரியாதான் பாருக்குது அம்மா பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய வருத்தம் மற்றவருக்கு தெரியாதுன்னு சொல்லியா பிறந்த அம்மா இங்க பாரு ரெண்டாவது தரம் கல்யாணம் செய்யணும்னு பொண்ணு பொருள் பணம் இருக்கிறது பூரா எடுத்துக்கிட்டு தேசமா நாடு அலைஞ்சோம் என்ன சொல்றாங்க தெரியுமா என்ன சொல்றாங்க புருஷன் இருந்து மொத பொண்டாட்டி செத்து இருந்தா நான் போட்ட பொண்ணு பெரிய மகனும் மருமனும் போறாங்க 56 தேசமும் அங்க அங்கேயும் போய் கேக்குறாங்க கேக்குற இடத்துல ரெண்டு பொண்டாட்டியா ரெண்டாம் தரமா பெரிய பொண்டாட்டி இருக்கா செத்துச்சா அதான் கேக்குறாங்க அம்மா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே யார் கட்டிக்கிறா ஏன் நம்ம என்ன இல்ல எதனாலும் கொடுத்துட்டு போறது அப்பா நாடு தேசமா பெண்ணு கேட்ட ஒரு இடத்துல இருந்தா திறந்து கொடுக்க முடியாதுங்கிறாங்க உங்களை தேடி வந்த காரணம் எழுதிருவாப்பா ஏன்னா 3 பேர் மனசு வச்சா புள்ள வாய்க்கணும்ப்பா எம்மா பணம் காசு வச்சிருந்தாலும் ஒரு புள்ள நல்லா வாடுறதுதான் அப்பா அம்மா நினைக்கிறேன் நானு பாப்பா எதுக்காக வந்து தெரியுமா அதனால ஒரு இடத்துல பொண்ணு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கப்பா ஒரு பொண்ணு கிடைச்சிருது நான் கட்டிக்கிட்டு வரேன் வந்த உடனே 2ஆம் நாள்லயே அவ என்ன பண்ணுவா பாகம் போடும்பா அப்படியே வாவத்துல ஒரு புள்ள பிறக்குது நான் ஏதாவது கேட்க போனா நீ என்ன எங்க அம்மாவா அப்படின்னு கேட்கும்
நீ என்ன பெத்தியங்கோ மலடிங்கோ, என்ன நம்ம பெரிய சொல்லிக்கணும். கூப்பிடும் அதனால வீட்டுல இவ படத்தை வச்சுக்கிட்டு அப்ப ஊர் அழிவான வீட்டுல படத்தை வச்சுக்கிட்டு ஏதானாலும் மோருக்குன்னு வந்துட்ட கதையை சூத்துக்கு மீனால மறிக்காது வேற சொல்லு. என் தங்கிச்ச அம்பிகாவ என் புருஷனுக்கு ரெண்டாவது ஒண்ணு கொடுத்து நான் பண்ற பாட்டை போதும். இவளை கொடுத்து புள்ள கொடுக்க வக்கு இல்லாதவனுக்கு திருப்பி ஏன் சின்னமா அவளை கொடுக்கணும்? வா வாழ்க்கைதான் வீணா பண்ண அவ வாழ்க்கை வீணாக்கலான்னு இரு. அப்படியே நான் பொண்ணு தரேன்னு வச்சுக்க. அவன் வயதானவன். சொல்லு வாத்தி கேள்வி சொல்லு. 10 வீட்டு குடும்பத்துல தீர்த்து விட்டலாம். ஆமா சொல்லு. நல்லூர்ல பஞ்சாயத்து வந்து ஆமா மணியர் பஞ்சாயத்து நின்னு பஞ்சாயத்துக்கார முன்னாடி 10 வீட்டு குடும்பத்தை தீர்த்து திருத்தி வச்சாரு. என் நம்பி ஒரு வார்த்தை. சரி சொல்லு. மூட்டை பசு மாடு இருக்கு 2 கண்ணு போடுது. ஆமா பெரியவங்களுக்கு ஒரு கண்ணு கொடுக்குறோம், ஆமா சின்னவங்களுக்கு ஒரு கண்ணு கண்ணுக்கு தான் கொடுக்கணும். பால் வேண்டா ஊட்டுறது. ஆமா அங்க ஆம்பளை பிள்ளை இல்ல. இல்ல ஆளுக்கு எவ போனாலும் ம் உன் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குமா? யோசித்தா ஒரு வேலை அப்படித்தான் தெரியுது. பெரிய பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும்? ஏன் ஆமா நீ பெத்து வளர்த்து என்னது பிரச்சனை நாம குந்திரிச்சு சரி நீ மனசு வச்சா மாட்டை ஓட்டி விட்டா விட்ட கண்ணுக்குட்டி ஓட்டி விட்டாதான் விட்டாதான் அது நல்லா இருக்கும். இருக்கு அப்படின்னு மாடு ஒரு இடத்த கண்ணுக்குட்டி ஒரு இடத்த நிக்க கூடாதுதான். அது குடும்பம் கண்ணாட மாட்டாட இருந்தாதான் ஒற்றுமையா இருக்கும் இருக்கும். இருக்கும். சரி இப்ப நான் ஏத்துக்கிறேன். இந்த கண்ணுக்குட்டியை நான் கூப்பிடுறேன். அந்த கண்ணுக்குட்டியை நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஏத்துக்கிட்டாதான் போச்சு. ஏத்துக்கல என்ன பண்ணுவேன்? எப்பா 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 என்ன சொல்றேன்னா பம்பு இழுத்து வழக்கு இழுத்து அந்த கல்யாணத்தை செய்யணும்னு சொல்லல. பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க. எல்லாரும் கும்பலாவே ஒரு வார்த்தை கேட்போம். அவ சம்மதப்பட்டு கட்டிக்கிறன்னா அவர் கல்யாணம் செய்துக்கிட்டோம். ஒரு வார்த்தை நான் சொல்றது நல்லா கேக்குறேன். பெரிய பொண்ணு எப்படி நீ பெத்து வளர்த்தியோ அதே மாதிரி சின்ன பொண்ணு வளர்த்திருக்கிற. இங்க இருக்கிற ரத்தம் தான் அங்க அங்க. ஆமா இதுக்கு ஒண்ணுங்க அது துடிச்சு போகும். வார்த்தை இல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு கோவம் இருக்கு. என்ன கோவம்னா எப்பா வயசுக்கு வந்து அவளுக்கு வரல. அதுதான் அன்னைக்கு என் புருஷன் நீனாச்சும் தங்கச்சாச்சு. நான் என்ன சொல்றேன், என் மேல குறை இல்ல. உன் தங்கச்சி உன் புருஷனை கட்டிக்கிட்டானே நீட்டு போய் கட்டிக்கிற இருக்கு. ஆமா ஆமா ஓட்டி போறதானே ஓட்டி போ. அதான் நான் சொல்லுவேன். ஆமா வருத்தம் வேண்டாம். ஒரு பிள்ளை கண்கலங்கி நின்னாது தாய்க்கு தான் அந்த மனசு கஷ்டப்படும். நான் என்ன சொல்றேன்னா அம்பிகாவை வந்து நான் வற்புறுத்தி தான் கல்யாணம் செய்யணும் வர கிடையாது. உங்களை கேட்ட மாதிரி அவ்வளவு ஒரு வார்த்தை கேட்போம். கல்யாணம் செய்துக்கிறமான்னு சொன்னா நான் கூட கேட்கல, நீங்களே கேளுங்க. கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னா செய்துக்கிட்டோம். வேலைன்னா அவன் விருப்பத்துக்கு எங்க கட்டி கொடுத்துரும். என்னடி இல்ல அதேதான். சரி 2 பேரும் சைகை காட்டிக்கிறீங்க. என் தங்கச்சி பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறீன்னு சொல்றேன். சரி அப்படியானா அரிசி கடன் கொடுத்தாலும் கொடுப்பாலும் இந்த காலத்துல ஆம்பளை கடன் கொடுக்க மாட்டாங்க. துணிஞ்சு கொடுக்க வர இருந்தாலும் என் சின்ன மகளை நாங்க கூப்பிடலாம். அவ மனதில் என்ன ஆசையோ அவளை கேட்டு வேணாம். அம்மா பாடகிட்டால சென்று ஏன்னா நாம போய் கூப்பிட்டு வரணும்னு வச்சுக்க தங்கிச்ச என்ன சொல்லுவாங்க. ஆமா ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பான்னு சொல்லுவாங்க. நான் போகல. இப்ப பாப்பா கொண்டு சொல்லுங்க. ஆமா கேளுங்கள் சபையோர்களே, இதோ தந்தை தாயார் மூவருமாகத்தான ஒன்றாக சேர்ந்து
மட்டும் ஒரு ஓகட்டையை நக்கி அடிக்க மாட்டேங்கிறான். அவங்க கையில குட்டை குடிக்கிறேன். அவன் அவங்க அடிக்கிறான். நான் ஓகட்ட பையன். நீ ஆடுமா படிப்பாங்க ஆடுமா நடந்து ஆடி காட்ட அழகா நாட்டு மண்ணு பதினெட்டங்காடி வர ஐயப்பா கார்த்திகை மரத்திலே கருத்துடன் வந்திருந்து கார்த்திகை
எங்க பாப்பா வந்தாச்சு? யாரு காலத்தாங்க? ஆமா. ஏய் ஏய் ஏய். கடாதரி பங்கு வைக்கிறானுவா. வணக்கம்மா. வாங்க அம்மா, சிறந்தாள் வணக்கம். வணக்கம். வணக்கம் வாழ்வுதலும் வணங்க முடியதான் தைக்கும், வணங்காமல தைக்காது. அக்கா தங்கச்சி 3 பேர் அப்படி வயிற்று தூங்குறாங்க. சாமி பிடிச்சி ஆட்டு தவணை 5 மணிக்கு செத்த வீந்து தான் ஏற்றுருக்காங்க. என்னதான் மச்சான் அதெல்லாம் போனால் மகட்டும் போட்டுமா. நீ என்ன ஒரு புள்ளி சாத்திரம்? நல்லூர். நல்லூர் புள்ளி சாத்திரம் இல்லையா? ஆமா. ஆமாங்க, பொருள் கப்பதாலுக்கு ஒப்பங்க ஆகிய சாட்டி மாலம் காய்ச்சி பாலாகி சமைப்பினான பத்திரமா வருது. என்ன வருது? நல்லூர்மா. நல்லூர் மற்ற நாட்டுக்கு இந்த நல்லூர் புள்ளி சாத்திரம் இல்லையா? சத்து ஒன்று சபைமா இருக்கக்கூடிய முத்து மாமரவன் பாதத்திற்கும் இந்த மந்திரம் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைத்து வளத்திற்கும் நாடு வந்தவர்களுக்கும் இதோ காலம் என்ற செல்லம்மாள் செல்லம்மா செல்லம்மாள் அவளுடைய பாதத்திற்கும் உனக்கும் என் மாமா இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவருடைய பாதத்திற்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். இந்த சொல்லும் பொழுது நான் யார், என் தந்தையா, என் பேர் என்ன எனக்கு தெரியுமா? நாடாகப்பட்டது என்ன தெரியுமா? அதிவீரமாவதி பட்டம். அதிவீரமாவதி பட்டம் தாண்டக்கூடிய அவங்க அப்பா அதிவீரவர்மன். அதிவீரவர்மனுக்கும் என் தாய் மாணிக்கவல்லி மரகதவல்லிக்கும் ஆமா 2வது பெண்மணியாக பிறந்த 2 பெண்மணிகள். முதல்ல உங்க அக்கா ஆமா அமராவதி, 2வது எனது பேர் தான் அம்பிகாவதி. அப்படி 4 மேடி போதுதான் ஒண்ணு மகன் வந்து சின்ன குட்டியா? ஆமா சின்ன குட்டியா? ஆமாமா சொல்லிட்டு சின்ன சின்ன குட்டின்னு சொல்லு. குட்டி ஊர்ல சொல்லிட்டுமா ஆசைக்கு நேசத்திற்கும் நான் இப்ப எங்க அக்காவுக்கு திருமணம் ஆகி எங்க அப்பா அம்மாவுக்கு செல்ல வயதுக்கு இப்பதான் வந்தேன். நான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு சின்ன பொண்ணு எனக்கு ஒண்ணும் தெரியலையே. இதை கேட்டுதான் வரணுமா? வந்துட்டியா? நானும் எங்க பெரிய அண்ணனை கூப்பிட்டு கேட்டுட்டு தான் வந்தேன். எப்படி கேட்ட?
அண்ணா 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 அவனா அண்ணா அண்ணா நான் வயசுக்கிட்டு வரத்தான்னு கேட்டேன். நீ இப்ப வராத பாப்பா, கையில் பதில காசு இல்ல, புதங்க மணிக்கு வான்னு அன்னைக்கு தான் வந்தேன். அதெல்லாம் போனா போகத்தம்மா. அப்படி வயதுக்கு வந்து கொஞ்சம் ஆகிறது. பாடகை தாயில படித்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு காரணம் தெரியல. தாய் தந்தை எடுத்திருக்கிறாங்க. இருந்தாம சொல்றியா? நான் பாடகை தாயை விட்டு அண்டு பரிசில் இருந்தால் தாய் தந்தை இருந்தால் மகனாகி அம்பிகாவில் என்று சொல்லுவோம். நான் யார்? மகளாகிய